வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான அதே சமயம் மனசு தொடுற ஒரு கதையை பத்தி அலச போறோம். உங்க எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, கரெக்டா? ஆனா உண்மையான நட்புனா என்ன? ஒருத்தருக்கு நிஜமாவே சப்போர்ட்டா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இதையெல்லாம் வேதா அப்படிங்கிற ஒரு மீனோட கதையை வச்சு ரொம்ப பிராக்டிக்கலா ஆழமா இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த அலசலுக்குள்ள போகலாம். சரி, அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். நிஜமான ஆதரவு, அதாவது ட்ரூ சப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்க எப்படி இருக்கும்? இருட்டுல எந்த நம்பிக்கை இல்லாம முடங்கி போயிருக்கிற ஒருத்தரை வெளியே கொண்டு வரதுக்கு உண்மையிலே என்ன தேவைப்படும்? சும்மா தோள்ல கை போட்டு எல்லாம் சரியாயிடும்னு சொல்றது மட்டும் தானா சப்போர்ட்? இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்கா? வாங்க தேடி பாப்போம். முதல்ல விரக்தியின் ஆழம், அதாவது நம்ம கதையோட ஹீரோ வேதா சந்திக்கிற அந்த தனிமையில் இருந்து ஆரம்பிப்போம். நம்ம வேதா ஒரு சேத்துக்குட்டையில மாட்டிக்கிட்டான். அது எப்படிப்பட்ட குட்டை தெரியுமா? தண்ணி வறண்டு ஒரே நாத்தம் அடிக்கிற குட்டை. அவனால அங்க நீந்தவும் முடியல, மனசளவுலையும் உடல் அளவுலையும் அவன் டோட்டலா உடைஞ்சு போயிட்டான். அவனோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன புழுவ கூட என்னால பிடிக்க முடியலையே. எவ்வளவு வலி நிறைஞ்ச வார்த்தைகள் பாத்தீங்களா? ஒருத்தன் தன்னம்பிக்கை மொத்தமா செதஞ்சு இனி வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிற அந்த இருண்ட மனநிலைய இது அப்படியே காட்டுது. இந்த கதையில வர்ற விஷயங்களை அப்படியே நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்களேன். ஒரு பக்கம் அந்த சேத்துக்குட்டை, அது எதை குறிக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில நாம தனிமையில எந்த முன்னேற்றமும் இல்லாம முடங்கி போய் கிடக்கிற அந்த இருண்ட தருணங்கள். இன்னொரு பக்கம் அந்த புதிய குளம், அதுதான் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அன்பான சமூகம், வாழ்க்கை, அப்புறம் எல்லையற்ற சாத்தியங்கள். இப்போ கேள்வி என்னன்னா, அந்த இருட்டுல தவிக்கிற ஒருத்தனை இந்த புதிய குளத்துக்கு எப்படி கூட்டிட்டு வர்றது? இங்கேதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான திருப்பு முனை வருது. அதாவது அந்த மீட்பு பணி ஆரம்பிக்குது. வேதா அந்த புது குளத்துல இல்ல அப்படிங்கறத அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாழினியும் வேலாவும் கவனிச்சிடுறாங்க. அவன் தனிமையில கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டு வர்றத அவங்க உணர்றாங்க. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு தெரியுமா? உண்மையான நண்பர்கள் எப்பவுமே உங்ககிட்ட இருந்து ஒரு இன்விடேஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்க ரொம்ப டவுனா லோவா ஃபீல் பண்ணும்போது அவங்களா வழியே வந்து நிப்பாங்க. நாங்க உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்தோன்னு அவங்க சொல்ற அந்த ஒற்றை வரியில எவ்வளோ ஆழமான நிபந்தனையற்ற அன்பு இருக்கு பாருங்க. ஆனா சும்மா தூக்கிட்டு வந்துட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? அதனால அடுத்து நாம பார்க்க போறது மன்னிப்பின் மூலமா எப்படி குணமடைகிறது அப்படிங்கறத பத்தி தான். ஒருத்தரை பிசிக்கலா அந்த சேத்துல இருந்து வெளியே கொண்டு வரது மட்டும் போதாதுங்க. அவங்க மனசுல இருக்கிற காயங்கள் ஆத்துறது தான் நிஜமான குணமடைதலை கொடுக்கும். இதுக்கு ஈகோவை தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி வேதாவை கேலி பண்ணதுக்காக அவனோட நண்பன் வேலா கேட்கிற அந்த மன்னிப்பை பாருங்க. என்ன மன்னிச்சிடு, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஒரு ட்ரூ சப்போர்ட் அப்படிங்கிறது பழச நினைச்சு ஃபீல் பண்றதும் நண்பனோட வழியை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக ஒருகிறதும் தான் அப்படிங்கிறத இது நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. சரி, இதையே ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸா நாம பிரிச்சு பார்ப்போம். இத நட்பின் செயல்முறைன்னு கூட சொல்லலாம். 1, அந்த நண்பனை தேடிச் செல்வது. 2, அவன் மேல இருக்கிற அழுக்கையும் மனசுல இருக்கிற கசப்பையும் சுத்தம் செய்யறது. 3, அடுத்த கட்டத்துக்கு தாண்டறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கறது. எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ்ல. இப்போ இந்த 2 வேதாவையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கதையோட ஆரம்பத்துல சேத்துல சிக்கி மொத்தமா நம்பிக்கை இழந்து போயிருந்த பழைய வேதா எங்க? நண்பர்களோட அரவணைப்பால அழுக்கெல்லாம் நீங்கி ஒரு புது நம்பிக்கையோட குதிக்க தயாரா இருக்கிற புதிய வேதா எங்க? உள்ளேயும் வெளியேயும் அவனுக்கு கிடைச்ச அந்த சுத்தம் அவனுக்குள்ள ஒரு புது வெளிச்சத்தையே கொண்டு வந்திருக்கு. இதுதாங்க நிஜமான நட்போட பவர். சரி, இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். அந்த பெரிய சவாலான பாய்ச்சல். வேதா அந்த புது குளத்துக்கு தாண்டி போக வேண்டிய தருணம் வந்தாச்சு. உடல் ரீதியா அவன் ரெடி. ஆனா அந்த பெரிய ஜம்ப் பண்றதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அவனுக்குள்ள அந்த பழைய பயம் எட்டி பாக்குது. என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். பல நாளா இருட்டிலே கடந்த ஒருத்தனுக்கு இந்த தயக்கமும் பயமும் வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பு தானே. இங்கதான் டென்ஷன் எகிட ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த செகண்டே அங்கிருந்து ஒரு ரியாக்ஷன் வருது. உன்னால முடியும் வேதா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர எனர்ஜியோட சத்தம் போடுறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல அவனோட பயத்தை உடைக்கிறதுக்காக அவங்க கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எல்லாமே. இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான் சப்போர்ட் அப்படிங்கிறதுக்கான அல்டிமேட் மீனிங். அவங்க சும்மா ஓரமா நின்னுட்டு நீ தாண்டு உன்னால முடியும்னு மட்டும் சொல்லல, வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே தாண்டுவோம் அப்படின்னு அவங்களுமே அவங்க கூட சேர்ந்து அந்த பாய்ச்சலை நிகழ்த்துறாங்க. நான் இருக்கேன்டா உனக்குன்னு வாயில சொல்றதை விட அவங்க கூட சேர்ந்து களத்துல இறங்குறது தான் ஒருத்தரை மீட்டெடுக்கிறதுக்கான பெஸ்ட் வழி. இந்த மொத்த கதையில இருந்தும் நாம என்ன கத்துக்கிட்டோம்? உண்மையான நட்பின் இலக்கணம் என்ன? வாங்க தொகுத்து பாப்போம். வேதா அந்த சேத்துல இருந்து தப்பிச்சு குதிச்சு புது குளத்துக்கு வந்த அந்த பயனை எப்படி சாத்தியமாச்சு? வேதா புரிஞ்சுக்கிட்ட அந்த உண்மை இதுதான். நண்பனுக்கு கஷ்டம் வரும்போது நாம போய் உதவி செய்யறது தான் உண்மையான நட்பு. கொஞ்சம் உழைப்பு, முழுமையான நம்பிக்கை, இது 2யும் போட்டு நண்பர்களுக்காக நாமளா முன்வந்து செய்யற அந்த செயல்தான் உண்மையான நட்போட அடையாளம்.
இதையே நம்ம திருவள்ளுவர் எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார் தெரியுமா? உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது நம்ம இடுப்பிலிருந்து ஆடை நழுவும்போது நம்ம கை எப்படி யோசிக்காம டக்குன்னு போய் மானத்தை காப்பாத்துதோ, அதே மாதிரி ஒரு நண்பன் கஷ்டத்துல இருக்கும்போது எதுவுமே யோசிக்காம ஆட்டோமேட்டிக்கா போய் அவனுக்கு உதவுறது தான் உண்மையான நட்பு. சப்போர்ட் பண்றதுங்கிறது உட்கார்ந்து யோசிச்சு செய்யற வேலை இல்ல, அது ஒரு தன்னிச்சையான அனிச்சை செயல். சோ இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க வாழ்க்கையில சறுக்கும் பொழுது உங்களை தாங்கி பிடிக்கிற அந்த வேளா யாரு? அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு சேத்துக்குட்டையில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களோட நண்பனுக்கு நீங்க எப்ப வேளாவா மாறப் போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல்கள் நிச்சயமா உங்களுக்கு சில புது பார்வைகளை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான தலைப்போட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.